ஓம் சாய்ராம். நாம் ரேக் அவரோட வாழ்க்கையில் நடந்த பாபாவின் அனுபவங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். போன எபிசோடில் பாபா ரேக் கிட்ட சொல்கிறாரு, நீ ராதாகிருஷ்ண மாயோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து ரேக் எப்போ ஷிரடிக்கு வந்தாலும் ராதாகிருஷ்ண ஆயோட வீட்டில் தான் அவர் தங்குவார். ஆயிங்கிற மராத்தி சொல்லுக்கு அர்த்தம் என்னென்னா அம்மா அப்படிங்கிறது. ஸோ ராதாகிருஷ்ண மாய்க்கும் ரேக்குக்கும் நடுவில் இருந்த உறவு எப்படின்னா, ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நடுவில் இருந்த உறவு தான். ஸோ அவர் ரேக் தன்னோட சொந்த தாயாகவே ராதாகிருஷ்ண ஆயே நினைப்பார். அதே மாதிரி தான் அம்மாவும் ராதாகிருஷ்ண அம்மாவும் ரேக்கிட்டே அப்படி ஒரு பாசத்தோடு இருந்தாங்க. ரேக் ஷிரடிக்கு வந்துட்டாரு அப்படின்னா பாபா அம்மாவுக்காக ரொட்டி அனுப்புவார். அந்த ஒரு ரொட்டியை மட்டும்தான் ராதாகிருஷ்ண ஆயி தன்னோட உணவாக அவங்க உட்கொள்ளுவாங்க. ஆனால் ரேக் வந்துட்டாருன்னா 2 ரொட்டியாக அனுப்புவார் பாபா. அப்போது ஒரு ரொட்டி ரேகுக்கும், ஒரு ரொட்டி ராதாகிருஷ்ண ஆயிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ராதாகிருஷ்ண ஆயை பற்றி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஷிரடியில் சாய் சம்ஸ்தான் ஒன்று இருக்குன்னா அது ராதாகிருஷ்ண ஆயால் மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட உயிருக்கும் மேலாக அவங்க பாபா மேலே பக்தியும் அன்பும் செலுத்தினாங்க. பிரேம பக்தியோட ஒரு எபிட்டம் ஆஃப் பிரேம பக்தி அப்படின்னு சொன்னால் அது ராதாகிருஷ்ண ஆயி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே சாயி தான் அவங்களுக்கு. சாயை பண்டரிபுரத்தில் இருக்க விட்டலுக்கு எப்படியெல்லாம் ஆராதனைகள் நடக்கிறதோ, அதே மாதிரி திருப்பதியில் இருக்க பாலாஜிக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் நடக்குதோ அந்த மாதிரி நம்ம ஸ்ரீ சாய்பாபாவுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அல்லும் பகலும் அதுக்காக உழைச்சாங்க. சம்ஸ்தானன்றதை உருவாக்குறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் எல்லா உழைப்பையும் செஞ்சது ராதாகிருஷ்ண ஆயி தான். அவங்களுக்கு அப்படி ஒரு பக்தி நம்ம சாய் மேலே. பாபாவோட வாக்கு தான் அவங்களுக்கு வேத வாக்கு. அவர் தான் அவங்களோட கடவுள், அவர் தான் அவங்களோட குரு எல்லாமே. பாபாவும் ராதாகிருஷ்ண ஆயி மேலே ரொம்ப அன்பு செலுத்தினார். அவங்க 2 பேருக்கும் நடுவில் எப்படின்னா ஒரு சட்டில் கனெக்ஷன் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். பாபா என்ன நினைக்கிறாரோ அதை ராதாகிருஷ்ண ஆயிக்கு அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட நடவடிக்கைகளை அவங்க செய்வாங்க. அதே மாதிரி ராதாகிருஷ்ண ஆயி மனசில் ஒரு எண்ணம் தோன்றுச்சுன்னா அதுக்கான பதிலையோ அதோட ரிஃப்ளெக்ஷனையோ நம்ம துவாரகமாயில பாபா கிட்ட பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன் சாயிக்கும் ராதாகிருஷ்ண ஆயிக்கும். சில நேரத்தில் பாபா ரேக் ஷிரடியில் இல்லாத போது 2 ரொட்டி கூட அனுப்புவார் ராதாகிருஷ்ண ஆயிக்கு. அப்படின்னா அது ஒரு இண்டிகேஷன் அம்மாவுக்கு, அதாவது ரேக் ஷிரடிக்கு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக 2 ரொட்டி அவங்களுக்காக அனுப்பப்படும். இந்த மாதிரி ரேக் அப்போயிலேருந்து ஷிரடிக்கு எப்போ வந்தாலும் அம்மாவோடையே தான் இருப்பார். அம்மாவோட குரல் அவ்வளோ இனிமையான குரலாம். அவங்களுக்கு பஜனைகள் கீர்த்தனைகள் பாடுறதுல அப்படி ஒரு அலாதி பிரியம். எப்போவுமே கடவுளை பற்றி பஜனைகள் கீர்த்தனைகள் பாடிட்டே இருப்பாங்க. ரேகும் அம்மாவும் எப்போவுமே அதுதான் பண்ணிகிட்ருப்பாங்க, இந்த மாதிரி தெய்வங்களை பற்றின கீர்த்தனைகளை பாடுறது. அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் சாதனா அந்த ப்ராக்டிஸ் நம்ம எல்லாருக்கும் அதை வெளிக்காட்டணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட கோலை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஆன்மீக ப்ராக்டிசஸ் ஸ்பிரிச்சுவல் சாதனாவை நம்ம ஒரு சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறதுல தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஜின்னே கமாயா உனே சிப்பாயா அப்படின்னு சொல்லிட்டு சந்த் கபீரோட தோகையில் கூட கபீர் சொல்லியிருக்காரு. அதாவது எவன் ஒருவன் ஒரு சொத்தை சம்பாதிக்கிறானோ அவன் அதை பத்திரப்படுத்தி வைக்கிறதுக்காக அதை பத்திரப்படுத்தி வைப்பான் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் சாதனாங்கிறதும். நம்ம பண்ணுற எல்லா ஸ்பிரிச்சுவல் சாதனாவையும் நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அம்மாவோட வெளிப்பாடு. இது பாபாவோட கருத்தையே அம்மா வெளிப்படுத்துகிறதா தான் ரேக் சொல்கிறாரு. ஸோ ரேகும் அம்மாவும் இந்த மாதிரி கீர்த்தனைகள் பஜனைகள் இந்த மாதிரிலாம் பாடி ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. ஆனால் இது என்ன ஆச்சுன்னா நாளடைவில் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த பஜனைகள் அம்மாவோட இந்த கீர்த்தனைகள்லாம் அவங்களோட அந்த ஒரு இனிமையான குரல் அவங்க எல்லாரையும் ஈர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியில் அதுவே இவங்களோட
இந்த ஸ்பிரிச்சுவல் சாதனாவுக்கு ஒரு சேலஞ்ச் ஆயிடுச்சு. அதுவே ஒரு இடையூறு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து அம்மாவும் ரேகும் நினச்சாங்க, நம்ம வேற ஏதாவது ஒரு யுக்தியை தான் வந்து நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ ஜபம்னா யாரோட பேர்ல ஜபம் பண்றது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி வந்து அங்க வருது. அப்ப அம்மா சொல்றாங்க, யூஸ்வலா ராமரோட பேர்லயோ விட்டலோட பேர்லயோ வந்து நாம ஜபம் பண்ணுவாங்க. ஆனா என்னுடைய கடவுள் எனக்கு எல்லாமே வந்து ஸ்ரீ சாய்பாபா தான். அதனால வந்து நான் சாயியோட பேர்லயே வந்து ஜபம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரே கிட்ட சொல்றாங்க. நீ வந்து இதையே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ உனக்கு என்ன பிடிக்குமோ, எந்த கடவுளோட நாமம் உனக்கு பிடிக்குமோ நீ அதை எடுத்து நீ ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரேகுக்கு சொல்றாங்க. ஆனா ரேக் யோசிக்கிறாரு, அம்மாவுக்கு வந்து சாயி நாமம் தான் உகந்ததுன்னு அம்மா சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கும் வந்து பாபா தான் எல்லாம். என்னோட கடவுள், என்னோட குரு, என்னோட உயிரா நானும் பாபாவை தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்குமே அதுதான் உகந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைக்கிறாரு. அப்ப 2 பேரும் என்ன பண்றாங்க, எதிரெதிர உட்காந்துக்கிறாங்க. அம்மாவும் ரேயும் உட்காந்துட்டு ஜபத்தை ஸ்டார்ட் பண்றாங்க, சாயி நாம ஜபத்தை. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து அவங்க வந்து ஜபம் பண்றாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மத்தியான வாக்கில் வந்து ஸ்ரீ சாய்பாபா வந்து ரேகை வந்து கூப்பிட்டு அனுப்புறாரு. அப்போ ரேக் வந்து துவாரகமாய்க்கு போகும்போது பாபா கேட்குறாரு, காலையில் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. ரேக் சொல்றாரு, நான் வந்து ஜபம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்படியா, என்ன ஜபம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு பாபா. நான் வந்து கடவுளோட நாமத்தை சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு. கடவுளோட நாமமா, எந்த கடவுளோட நாமத்தை சொல்லிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரேக் வந்து, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, நான் எந்த கடவுளோட நாமத்தை சொன்னேன்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுளோட நாமத்தை நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே பாபா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சரி சரி அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரேகுக்கு தோணுது, பாபாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த பிரேம பக்தி தான் ரொம்ப பிடிக்கும். அவரை நம்ம நினைச்சிட்டு அந்த அன்பா அவருக்காக நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் பாபா வந்து கண்டிப்பா அங்கீகரிப்பாரு, அதை வந்து ஏத்துப்பாரு. ஸோ அப்போ இவருக்கு ரேகுக்கு தோணுது, நம்ம வந்து அந்த ஒரு அன்பு பொங்க அவரோட நாமத்தை சொல்லணுங்கிறது தான் அவரோட எண்ணம். அதை வந்து அவர் ராதாகிருஷ்ண ஆயி மூலமா என்னையும் அம்மாவையும் செய்ய வச்சிருக்காரு, அவங்கள கருவியா பயன்படுத்தி என்னை செய்ய வச்சிருக்காரு அப்படிங்கிறது ரேக் வந்து உணர்றாரு. ஸோ இதை சாதனா அப்படிங்கிறது இந்த ப்ராக்டிஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். ஸோ இதை செய்கிறவங்கள சாதகா அப்படின்னு சொல்கிறோம். சாத்யா அப்படிங்கிற பதம் வந்து அதோட கோல், அதாவது நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் நமக்கு வந்து ஒரு கோல் வச்சுருப்போம், அதை அட்டைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து எதுவுமே செய்வோம். ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது தான் கோலாக இருக்கும். ஸோ ரேக் வந்து அவருக்கு புரியுது, எப்படி வந்து இந்த ப்ராக்டிஸை ஆரம்பிக்கிறாரோ மறைமுகமாக, அதே மாதிரி இந்த ப்ராக்டிஸ்க்கான பலனையும், அந்த வந்து ஃப்ரூட் ஆஃப் த ப்ராக்டிஸையுமே வந்து பாபாவே வந்து நமக்கு வந்து மறைமுகமாக கண்டிப்பாக அளிப்பார் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து தீர்க்கமாக புரியுது ரேகுக்கு. ரேகை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப நல்லா தியானம் பண்ணக்கூடியவர். அந்த மாதிரி அவர் வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு எத்தனையோ முறை வந்து பாபாவோட காட்சி, கடவுளோட காட்சியெல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. ஆனால் ரேகுக்கு வந்து சாதாரணமாக நம்ம எல்லாரும் வந்து பாபாவோட சாட்சாத்காரம் வேணும், பாபாவை வந்து நமக்கு வந்து அதாவது ஒரு கனவுலையோ இல்லை வந்து இந்த மாதிரி நம்ம மெடிடேட் பண்ணும்போதோ பாபா நம்ம முன்னாடி அப்பியர் ஆகணும் அப்படின்ற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ரேகை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவருக்குள்ளேயே அவர் பாபாவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். அந்த சாட்சாத்காரமோ இல்லை வந்து அவரோட மெடிடேஷனில் பாபா அப்பியர் ஆகிறதோ இல்லை கனவுல அப்பியர் ஆகிறதோ கூட அவர் வந்து 2வது பட்சமாக தான் நினைக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னோட ஹையஸ்ட் பார்ட், அதில் அந்த அந்த செல்ஃபில் வந்து பாபா இருக்கணும். அது விட்டலாக இருந்தாலும் சரி, பாபாவும் இருந்தாலும் சரி, அவங்க வந்து தன்னை விட்டு வெளியில் இருக்கக்கூடாது, தனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் ரேக். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பகவத்கீதை அந்த மாதிரி ஆன ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் கூட நான் வந்து முழுமையாக படித்ததில்லை, அதனால வந்து அதில் குறிப்பிடப்பட்டுள்ள தியானங்களை பற்றியெல்லாம் வந்து எனக்கு பெரிய அறிவோ ஞானமோ இல்லை. ஆனால் எனக்கு வந்து பாபா தான் உயிர், அவர் எனக்குள்ளே தோன்றணும், அவரை நான் எனக்குள்ளே அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ரேகோட ஆசையாகவே இருந்தது. இதுதான் அவர் வந்து பாபா கிட்ட எப்பவுமே வேண்டிகிட்டு இருப்பார். ஒரு குரு பௌர்ணிமாவுக்கு வந்து ரேக் வந்து ஷிரடிக்கு போகிறாரு. ஷீரடிக்கு போனபோது அங்கே பார்த்தா துவாரகமாயில் நிறைய பக்தர்கள் பாபாவோட தரிசனத்திற்காக வந்திருக்காங்க.
அவங்க எல்லார் கையிலையும் வந்து ஒரு ஸ்கிரிப்சர், ஒரு ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர்ஸ் வந்து கையில் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் பாபா கிட்ட வந்து அந்த புக்கை கொடுத்து பாபாவோட ஆசீர்வாதத்தோட அந்த புக்கை வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. ரேக் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. பாபா என்ன பண்றாரு, ஒருத்தர் கொடுக்குற புக்கை வாங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு, இன்னொருத்தர் கொடுக்குற புக்கை வாங்கி மற்றொருவருக்கு கொடுக்குறாரு. ஏன் இதை பாபா செய்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாக்கா, நமக்கு தெரியாது நமக்கு எது வந்து உகந்தது அப்படிங்கிறது. ஆனால் அந்த பரம்பொருள் எல்லாம் அறிந்த பாபாவுக்கு தெரியும் நம்ம எப்போ எதை செய்யணும் அப்படிங்கிறது. அதனால அவர் வந்து யாருக்கு எது பெஸ்ட்டோ அதை வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ இறுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா கையிலும் ஒரு ஒரு புக் இருக்குது. ஆனால் ரே கிட்ட மட்டும் எதுவுமே இல்லை. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி ஒரு பദ്ധதி இருக்குங்கிறதே தெரியாததுனால அவர் எந்த புக்குமே அவர் வந்து தன்னோட எடுத்துகிட்டு வரல. அப்போ இந்த எல்லார் கையிலையும் புக் இருக்கிறத பார்த்துட்டு ரேக் அப்படியே பேசாமல் நின்றுட்டுருக்காரு. இப்போ பாபா அவர்கிட்ட சொல்கிறாரு, இவங்க எல்லாம் வந்து இந்த புக்கில் வந்து பிரம்மத்தை தேடுறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பிரம்மை விளைவிக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது. அந்த இல்யூஷனும் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிற இதுவும் வந்து இந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து எந்த புத்தகத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரேகும் வந்து எந்த புக்கையும் எடுத்து ரெகுலராக ஸ்டடி பண்ண மாதிரி அவருக்கு வந்து ஞாபகம் இல்லை, அவர் பண்ணதாகவும் இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து ரேகுக்காக கொடுக்கப்பட்ட அட்வைஸ் பாபா. நிறைய பக்தர்களை வந்து பாபா வந்து ஏக்நாத்தி பாகவத் படிக்க சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி வந்து ஞானேஸ்வரி படிக்க சொல்லியிருக்காரு. அவர் வந்து யாருக்கு எது உகந்ததுங்கிறத அவரே சொல்லுவார், எந்த ப்ராக்டிஸ் யார் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி ரேக் வந்து பாபா மேலே அப்படி அளவு கடந்த பக்தியும் அன்பும் செலுத்திட்டு இருந்தார். ஆனால் அவருக்குள்ள ஒரு கேள்வி எப்போவுமே இருக்கும், நம்ம வந்து பாபா மேலே இவ்வளோ அன்பாக இருக்கும், ஆனால் எவ்வளோ பேர் எத்தனையோ சேவைகள்லாம் செய்கிறாங்க, அந்த மாதிரியான சேவைகள்லாம் என்னால் எதுவுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் மட்டும் எப்போவுமே வந்து ரேக்கிட்ட இருக்கும். ஓம் சாய்ராம். We'll continue in the next episode.